சாய்ராம். நம்ம நம்ம குடும்பத்திலேயே ஒரு முக்கியமான நபராக இருப்போம், சரிங்களா? அப்படின்னு நாம் நினச்சிட்ருப்போம். ஆனால் அப்படி கிடையாது. மற்றவங்க கண் பார்வையில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வேலை செய்கிறதுக்கு ஒரு சாதாரண ஆள். இப்போ பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறாங்க. ஹவுஸ் ஒய்ஃப் இல்லாமல் இருந்தால் வீடு வீடாக இருக்குமா? அலங்கோலமாக தானே இருக்கும். யாரும் அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. கேட்டால் வீட்டில் சும்மா தான் இருக்காங்க. வேலைக்கு போகிறவங்க பாடு அதை விட அதோகதி பாடு. வீட்லேயும் வேலை செஞ்சு வேலைக்கு போகிற இடத்துலையும் வேலை செஞ்சு மன உளைச்சல் காரணமாக நிம்மதியாக சாப்பிடாம தூக்காமல் எல்லாம் செஞ்சுட்டு வந்தால் வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சாலும் ஏதோ ஒரு திட்டு கிடச்சிக்கிட்டே இருக்குது. யாருமே சரியாக புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஆனால் நம்மளை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு ஊக்கம் கொடுக்க, நம்பிக்கை கொடுக்க, வாழ்வு கொடுக்க, வசதி கொடுக்க, எல்லாமே நம்பிக்கை கொடுக்க, நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கத்தான் அவரே வந்திருக்காரு. நம்ம மேலே பரிதாபப்பட்டு பாசப்பட்டு அன்பு வச்சு நம்ம மேலே வச்சு வந்திருக்காரு. வந்தவர் நமக்கு மட்டுமா தராரு, நம்ம குடும்பத்தையே பார்த்துக்கிறாருன்னு தெரியுங்களா உங்களுக்கு? அங்கே இங்கெல்லாம் சொல்ல வேண்டாம். நான் மட்டும்தான் சாய்பாபாவை கும்பிடுவேன், வேறு யாருமே கும்பிட மாட்டாங்க, சரிங்களா? அவர் சுத்தமாக கும்பிடவே மாட்டார். ஆனால் அவர் அவரை மதிப்பார். ஏன்னா கேட்டால் அவர் உயிரோடு வாழ்ந்த ஒருத்தர் அப்படின்றதுனால அவர் மதிப்பார். கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவார். அவர் பாதத்தை மட்டும் தொட்டு கும்பிட்டுட்டு ஓரமாக போய் நின்றுக்குவார். விபூதியெல்லாம் வைக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு நாள் வியாழக்கிழமை நான் கோயிலில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னு சொன்னார்ல, அப்போ வியாழக்கிழமை போய் அலங்காரம் அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வர்றேன், இவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகி வீட்டில் பார்த்திங்கன்னா புது வண்டி தம்பிது, லைசன்ஸ் கூட வாங்கிட்டான் தான். ஆனால் ஏதோ நம்பர் பிளேட்டோ என்னமோ வைக்கல போல். அதுக்குள்ளே இவர் தூக்கிட்டு போய் பார்த்திங்கன்னா அது ஆக்சிடெண்ட் ஆகி அவர் சரி நம்பர் பிளேட் இல்லாதனால வீட்டுக்கு எப்படியோ ரத்தத்தோடையே காலில் தான் அடிபட்டுருச்சு. ரத்தத்தோடையே கொண்டு நிப்பாட்டிட்டு பக்கத்தில் ஒரு ஜிஹெச்சுக்கு வேறு ஒரு மாமா ஒருத்தங்க பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களும் பார்த்தா நான் இங்கே வர்றேன், பூரா காலில் ப்ளட்டு, அப்படியே பூரா டைல்ஸ், வெள்ளை கலர் டைல்ஸ்க்கு அதுக்கும் அத்தனை ப்ளட்டாக இருந்துச்சு. ஆனால் என்னன்னே தெரில, பார்த்தா துடிக்கும்ல. எனக்கு அந்த மாதிரி இல்லை. ஏன்னா நான் வியாழக்கிழமை அவருக்கு நிறைஞ்சி எல்லாமே மனசு நிறைவாக செஞ்சுட்டு வந்திருக்கும் போது என்னோடய அப்பா எப்படி அவருக்கு அப்படி ஒரு மிகப்பெரிய தண்டனை கொடுப்பாரு யோசிங்க. கொஞ்சம் எல்லாம் ஸ்பாட் அவுட்டாக ஆகிருக்க வேண்டியது அவர் நூலிலையில் தப்பிச்சிட்டாரு. சரி, இந்த ப்ளட்டு தான் போகுது. அப்புறம் பிடிச்சி ஜிஹெச்சுக்கு கொண்டு போய் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி அத்தனை ப்ளட்டு போயிடுச்சு. கரெக்டாக மேலே கொண்டு போக சொன்னாங்க. போகிறோம். கரெக்டாக அந்த காலுக்கு ஏதோ நரம்பு சம்மந்தப்பட்ட டாக்டர் அவர் அவர் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வெளியில் வராரு. இவருக்கும் எல்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணிவிட்டு சரிப்பா பார்க்கலாம், இந்த சுண்டு விரல் கிட்ட தான் இதாக இருந்தது, சரி இது பொழைச்சாலும் பொழைச்சிக்கும், இல்லைனாலும் இல்லை அப்படின்னாங்க. கடைசியில் சாயப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ்லாம் பொழைச்சிக்கிச்சு. ஆனால் அன்றைக்கெலாம் என் மனசு கொஞ்சம் கூட கலங்கலை. ஏன்னா ஏதோ ஒரு கர்மா நம்ம இப்படி அனுபவிக்கணும்னு இருக்குது. பெருசாக போகிறதுக்கு நம்மளுக்கு அவர் காப்பாற்றி விட்டுட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஒவ்வொரு விஷயமும் ஒத்த பைசா கையில் இல்லாமல் 1,00,000 வண்டி எப்படி வாங்க முடியும் சொல்லுங்கள்? அதுக்குண்டான வழிவகைகளில் நம்ம மாதம் டியூ கட்டுறோம், அது வேறு ஒரு விஷயம். அதுக்குண்டான வழிவகைகளையும் அவர் செஞ்சு கொடுத்தாரு. நம்ம குழந்தைங்க ஒவ்வொருத்தரையும் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறாரு. அவங்களோட ஆசைகளை கூட பூர்த்தி பண்ணுறாரு. ஆனால் நாம் நம்பிக்கையாக வைக்கணும். நான் உன்னைத்தான் நம்பினேன், நீ என்ன எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிற, அப்படியா இப்படியான்னு எல்லாரும் வசப்படுறது. நீங்கள் கோயிலுக்கே போக மாட்டீங்க, ஒரு நாள் போவீங்க, மீறி போனால் ஒரு 2-3 வாரம் போவீங்க. போயிட்டு அவருக்கு நிறைவாக கூட ஒரு விஷயம் செய்கிறதில்ல. ஏன்னா இதெல்லாம் நான் கண் கூட பார்த்தேன், சரியா? அவர் எதையுமே கேட்குறதில்ல நம்மக்கிட்ட. நம்ம ஏதாவது கொண்டு போய் கொடுத்தா மட்டும்தான் எல்லாம் நிறையுமா என்ன? ஒரு கோயிலில் சொன்னாங்க, வரும்போது வெறுங்கையை வீசிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் சாயப்பா கோயிலில் மட்டும் எல்லா பக்கமும் பாருங்க, நீ வெறுங்கையாக என்கிட்ட இருக்கிறதெல்லாம் அள்ளிட்டு போன்னு சொல்லுவார்.
நம்ம வந்து இது பேசுகிறது வந்து சில பேர்த்துக்கு வந்து முட்டாள்தனமாக தெரியும். அப்படி இல்லை, அங்கே நீங்கள் போனீங்கன்னாவே உங்களுக்கு மாற்றம் தெரியும், கண்டிப்பாக தெரியும். உங்கள் மனசில் நிறைய மாற்றங்கள் வரும். உங்கள் மனசுக்குள்ளார அவர் வந்து உட்காந்துட்டு உங்களை உள்ளுணர்வாக இருந்து செயல்பட வைப்பார். அவர் காற்று திசையில் போனீங்கன்னா உங்களோட இன்னல்கள்லாம் கண்டிப்பாக தீந்தே போயிடும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆச்சு. எல்லாருமே ஒரு நல்ல பொசிஷனில் தான் இருந்தோம். அவன் உட்காந்து தம்பி படித்தான், போலீஸ் ஆகிட்டான். இவனும் இந்த மாதிரி குரூப் 4 எழுதியிருக்கான், குரூப் 2 எழுதியிருக்கான், எல்லாம் எழுதியிருக்கான், நல்லா தான் எழுதியிருக்கான். அதுக்குண்டான சூழ்நிலைகளையும் அவர் வெளியமைச்சு தருவார். நான் வந்து அவர்கிட்ட வலுக்கட்டாயமாக கேட்கவே இல்லை. என் பையனுக்கு இந்த வேலை தான் வேணும் அப்படின்னு நான் கேட்கல. அவரோட பேரை அவருக்கு என்ன கொடுக்கணும்னு விருப்பமோ அவர் பார்த்துக்கிட்டோம். இந்த உயிரும் உடலும் எல்லாமே அவருக்கு தான் சொந்தம். இப்போது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஒருத்தங்க வந்து சொன்னாங்க, என்ன சினிமாவில் இருக்கிற டைலாக்லாம் பேசுகிறீங்கன்னு சொன்னாங்க. அவங்க வந்து சொன்ன மாதிரி அவங்க சினிமாவே வாழ்க்கையிலேருந்து பார்த்துருக்கவே மாட்டாங்களா? யாரையுமே எனக்கு விஜய் படம்லாம் ரொம்ப பிடிக்கும், விஜய் டான்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் எல்லாம் பார்க்க தான் செய்வேன். எங்கள் வீட்டில் எல்லோரும் உட்காந்து பார்ப்போம். ஒரு படத்தையே எத்தனை தடவை பார்த்தாலும் போர் அடிக்காமல் நாங்கள் பார்க்க தான் செய்வோம். அதுக்காக வந்து என்ன செய்ய முடியும்? அதுக்காக நம்ம சினிமா இல்லாமல் யாருனாலையும் இருக்கவே முடியாது. ஒரு பாட்டு கேட்காதவங்க யாராவது எங்காச்சும் இருப்பாங்களா? பழைய பாட்டு யாராவது ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக பிடிச்சிதானே ஆகும். ஆனால் ஒரு அண்ணா இருக்கார், பாட்டு கேட்டதே இல்லையாமா. கடவுளே, அவருக்கு பார்த்திங்கன்னா 55 56 வயசுலாம் இருக்கும். அவர் நான் பாட்டே கேட்க மாட்டேன்னாரு. ஆஹா, இப்படியும் சில பேர் இருக்காங்களான்னு நினச்சிக்கிட்டேன். அதாவது அந்த ரேடியோன்றதே இல்லாமல் மலைவாழ் பகுதியில் இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் ஊருக்குள்ளே இருந்துட்டு ஒரு பாட்டை கூட கேட்கலன்றவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது சொல்லுங்கள்? நம்ம ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் சோகத்துலேயும் சந்தோஷத்துலேயும் நம்மளுக்கு ஏதோ ஒரு பாட்டை கேட்குறதானே. அது சாமி பாட்டாக இருந்தாலும் சரி, எந்த பாட்டாக இருந்தாலும் சரி, இளையராஜா பாட்டுக்கு மயங்காத மனசு எதுங்காவது இருக்கா முதல்ல? அதனால் ஏன் வந்து நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து ஸ்கூலில் சொல்லி கொடுக்குற பாடத்தை விட நம்ம வந்து ஏன் சினிமா பாட்டெல்லாம் மனசில் ஆணித்தரமாக பதியுதுன்னு என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா? நம்ம திரும்ப இப்போ கூட நம்ம பாட்டு அதிகமாக கேட்குறதில்ல. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ரேடியோவில் திரும்பினா பாட்டு கேட்கும், வீட்டில் பாட்டு கேட்கும், ரெண்டாவது ரோட்டில் போனால் பாட்டு பாடும் கோயில் விசேஷங்களில். அப்போ அந்த பாட்டெல்லாம் வந்து திருப்பி திருப்பி கேட்குறதுனால நம்ம மனசில் பதிஞ்சு போயிடுது. அதே மாதிரி சினிமா பாட்டெல்லாம் பதிஞ்சு போயிடுது. அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போது என்னென்னா, சினிமாவை சொல்கிறதுனால ஒன்றும் சாயப்பா ஒன்றும் கோச்சிக்க போகிறதில்ல. நம்ம நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துப்போமே. ஏன் தேவையில்லாத விஷயங்கள் எடுத்துக்கணும்? நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதுதான் சேர்ந்து இருக்கிறது தான் ஒரு வாழ்க்கை. அதனால் வந்து ஒன்றும் தப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்து அது. சாயப்பாவோட பற்றி பேசும்போது எதுக்கு சினிமாவை பற்றி பேசுகிறீங்கன்னு. சாயப்பா கூட டான்ஸ் எல்லாம் ஆடிருக்கார் தெரியுமா? ஃபஸ்ட்டு சச்சரிதம் படிச்சிருந்தா தான் தெரியும். சரிங்களா? அவரும் தான் திட்டவும் தான் செய்வார், எல்லாம் தான் செய்வாங்க. தான் அந்த கணக்கம்பட்டி சித்தர் அவங்க உயிரோடு இருக்கும்போது எல்லோரும் சொல்லுவாங்க, அவர்கிட்ட போனால் கெட்ட வார்த்தையே திட்டுவாராமா. எல்லாத்துக்கும் கோபம் வந்தால் சித்தர்கள் குருக்கள் எல்லாருமே திட்ட தான் செய்வாங்க. சாயப்பா வந்து ஒரு ஃபோட்டோவில் இருப்பார். சரிங்களா? அவர் பார்த்தா அப்படியே ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அதாவது நம்ம இப்போ தப்புப்பெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல, இருந்தாலும் சொல்கிறேன் நான். அந்த மாதிரி இருக்கும்போது அவர் கண்டிக்கிற நேரத்தில் கண்டிப்பாக கண்டிப்பார். ஆமாம், சும்மா நம்மளுக்கு கேட்டேன்னே பாவம் நம்ம குழந்தை கஷ்டப்படுது அப்படின்ட்டுலாம் இல்லை. அவர் நம்மளை கரெக்ட் பண்ண தான் வந்திருக்கார். நம்ம குறைகளையெல்லாம் கரெக்ட் பண்ண தான் வந்திருக்கார். நம்மளுக்கு நிறைகளை அள்ளி கொடுக்க தான் வந்திருக்கார். இதை நீங்கள் நம்பிக்கை வச்சா தான் நடக்கும். இல்லை நம்பிக்கை வைக்காமல் சும்மா வந்தோமா இருந்தோமா, உடனே இவர் சரியில்லை, சரி நான் முருகர்கிட்ட போகிறேன், சரி நான் விநாயகர்கிட்ட போகிறேன் அப்படின்னு போனால் போய்கிட்டே இருக்க வேண்டியதான். எல்லா சாமியும் மாற்றிக்க வேண்டியதான். நான் இந்த ஐயப்பன் பூஜையில் வந்து ஒரு தடவை போனேன். அப்போ வந்து இந்த கன்னி பூஜை வைப்பாங்கள்ல, அப்போது வீட்டில் பூஜை அதில் வைக்கும்போது எல்லா சாமியும் அழைப்பாங்க ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்துறீங்களா? இப்போ எல்லாமே மறந்து போயிடுச்சு எனக்கு. விநாயகர்லேருந்து ஆரம்பித்து பழனியில் இருக்க அத்தனை சாமிகளையும் கூப்பிட்டு, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா சாமிகளையும் கூப்பிட்டு,
அப்படி நான் அழைக்கிற நான் என்னைக்கு சாயப்பா என்ட்ரி ஆனாரோ அதிலிருந்து எந்த சாமியும் கும்பிடுறதில்ல. அதாவது எந்த சாமியோட இதுவும் சொல்கிறதில்ல. கோயிலுக்கு எல்லாம் போவேன், சாமியெல்லாம் கும்பிடுவேன், அவங்களோட ஆசீர்வாதமும் எல்லாம் வேணும். இருந்தாலும் அந்தளவுக்கு டீப் இல்லை. ஏன்னா எல்லாமுமா நான் இவரை ஏற்றுக்கிட்டேன். சரியா? இவர் ஒரு சத்குருநாதர், ஒரு குரு அவர். ஆனால் என் மனசில் என்றைக்குமே அவர் குருவாக இருந்ததே கிடையாது. அவர் என்னுடைய அப்பா அப்படின்ட்டு தான் நான் நினச்சிருக்கேன். அவரும் என்னோட குழந்தை அப்படின்னு தான் தன்னோட குழந்தைங்க ஒவ்வொருத்தரையும் நினச்சிருக்காரு. ஒவ்வொருத்தரையும் கண்காணித்து நல்லபடியாக பார்த்துப்பாரு. நீ போதுண்டா தருவேன், ஒன்றா வச்சு நான் அவங்க குடும்பத்தை ரெடி பண்ணிடுவேண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு நபரை வச்சு அவரை தேர்ந்தெடுத்து தனக்குண்டான விஷயங்களெல்லாம் செஞ்சுக்கிறாரு. தனக்குண்டான விஷயங்கள்னால் என்ன? அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி தர்றதா? அப்படி கிடையாது. ஒவ்வொரு மக்களுக்கும் நல்லது எது, கெட்டது எது, அவங்க வாழ்க்கைக்கு எப்படி இருந்தால் அவங்க நல்லா இருப்பாங்க, ஞானன்றது என்ன, கடைசியில் எப்படி அவங்களோட வாழ்க்கை கடைசி காலகட்டத்தில் எப்படி வாழ்வாங்க, நாம் யார், எல்லாத்தையும் புரிய வைக்கிறது தான் நம்ம கிட்டையே வராது. சரிங்களா? அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கும் கூட ஒரு புரிய வேண்டிய காலகட்டத்தில் கண்டிப்பாக புரியும். அவர்கிட்ட வந்தால் யாரும் தப்பிச்சு போக முடியாது. ஆனால் அவரை விட்டு போயிட்டால் உங்களுக்கு நல்ல காலம் கிடையாது. இதுதான் 100க்கு 100 உண்மையான விஷயம். ஏன்னா அப்பா கிட்டேயே இருக்க முடியும்னா வேறு யார்கிட்ட போய் நீங்கள் இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் நல்லா தான் இருப்பீங்க. இவர் கையை பிடிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. இவரை நாமத்தை சொல்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. இவர் காட்டுற வழியில் மட்டும் போக மறந்துடாதீங்க. உங்களை இல்லை, உங்கள் குடும்பத்தை இல்லை, உங்களை சார்ந்தவங்க எல்லாத்தையுமே சூப்பராக வாழ வைப்பார். நான் கொடுக்குற ஆசீர்வாதம் உன் குடும்பத்தை இல்லாமல் உன்னை சார்ந்தவங்க எல்லாத்துக்கும் போய் சேரும் அப்படின்றது தான் அவர் சொல்லியிருக்கார். சரிங்களா? தேங்க்யூ சாய்ராம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.